வணக்கம். மற்றொரு காப்போத உயர்தர மாணவர்களுக்கான தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பாடத்திற்கான காணொளி மூலமான வகுப்பொன்றில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே அலகு 11 இடம்பெறுகின்ற உட்பொதிந்த முறைமைகள் பற்றி இன்று நாம் நோக்குவோம். அந்த வகையிலே இன்று உட்பொதிந்த முறைமைகள் என்றால் என்ன, அந்த உட்பொதிந்த முறைமை ஒன்றின் வரையறைகள் எவை, உட்பொதிந்த முறைமை ஒன்றின் பகுதிகள் எவை, ஒரு உட்பொதிந்த முறைமையானது அமலாக்கம் செய்யப்படுகின்ற வேறுபட்ட முறைகள் எவை, ஒரு உட்பொதிந்த முறைமையினுடைய உள்ளார்ந்த செயற்பாடு எத்தகையது, இந்த உட்பொதிந்த முறைமைக்கான நிலைப்பொருள் ஃபர்ம்வேர் எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது என்பன போன்ற விடயங்களை இன்று நாம் விரிவாக பார்ப்போம். முதலில் நாம் உட்பொதிந்த முறைமை என்றால் என்ன என்பதனை வரையறை செய்து கொள்ள வேண்டும். இந்த உட்பொதிந்த முறைமை என்பது ஒரு கணனி முறைமை, கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஆனால் இந்த கணனி முறைமையானது வேறொரு முறைமையினுள் உட்பொதிந்து காணப்படுகின்ற பொழுது அதனை நாம் உட்பொதிந்த முறைமை, எம்பெடட் சிஸ்டம் என்று சொல்கின்றோம். அதாவது ஒரு கணனி முறைமையானது வேறொரு முறைமையினுள் உட்பொதிந்து காணப்படுகின்ற பொழுது அதனை நாம் உட்பொதிந்த முறைமை என்று அழைக்கின்றோம். எனவே இந்த உட்பொதிந்த முறைமையானது எவ்வகையான முறைமையினுள்ளும் உட்பொதிந்து காணப்படலாம். அது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமாகவோ அல்லது எலக்ட்ரோ மெக்கானிக்கல் சிஸ்டமாகவோ அல்லது எலக்ட்ரானிக் சிஸ்டமாகவோ எந்த வகையான சிஸ்டமாகவும் காணப்படலாம். அத்தகைய சிஸ்டங்களினுள் இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமானது உட்பொதிந்து காணப்படுகின்ற பொழுது அது எம்பெடட் சிஸ்டம் எனப்படுகின்றது. உதாரணமாக ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம், இது காரினுள்ளே காணப்படுகின்ற ஒரு உட்பொதிந்த முறைமை. இவ்வாறு ஒரு கணனி முறைமையானது வேறு முறைமைகளினுள் உட்பொதிந்து காணப்படுகின்ற பொழுது அதை நாம் உட்பொதிந்த முறைமை, எம்பெடட் சிஸ்டம் என்று சொல்கின்றோம். பொதுவாக உட்பொதிந்த முறைமையானது சில சிறப்பான இலக்குகளை நிறைவேற்றுவதற்காக பயன்படுத்தப்படுகின்றது. நமது பொதுவான கணனி முறைமையானது பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணமாக வேர்ட் ப்ராசஸிங், இன்டர்நெட் ப்ரௌசிங், பிளேயிங் கேம்ஸ், வாட்சிங் வீடியோஸ், இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக இந்த பொதுவான கணனி முறைமையை நாம் பயன்படுத்துகின்றோம். ஆனால் உட்பொதிந்த முறைமை அவ்வாறல்ல. குறித்த சில இலக்குகளை நிறைவேற்றுவதற்காக மாத்திரம் இந்த உட்பொதிந்த முறைமையானது பயன்படுத்தப்படுகின்றது. இந்த உட்பொதிந்த முறைமைகள் பௌதிக கணிமைக்காக பயன்படுத்தப்படுகின்றன, பிசிக்கல் கம்ப்யூட்டிங்குக்காக பயன்படுத்தப்படுகின்றன. பௌதிக கணிமை எனப்படுவது பௌதிக நிலைமைகளை உள்ளீடாக பெற்று அந்த பௌதிக நிலைமைகளை முறைவழியாக்கம் செய்து பெறப்படுகின்ற வரிவிளைவுகளின் ஊடாக அந்த பௌதிக நிலைமைகளிலே மாற்றத்தை கொண்டு வருவதிலே பௌதிக கணிமை எனப்படுகின்றது. எனவே இந்த பௌதிக நிலைமைகளை உள்வாங்குவதற்காக பல்வேறு உணரிகள் இந்த உட்பொதிந்த முறைமைகளிலே பயன்படுத்தப்படுகின்றன. சென்சஸ் இந்த உட்பொதிந்த முறைமைகளிலே பௌதிக நிலைமைகளை உள்வாங்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு பௌதிக நிலைமைகள் எனப்படுகின்ற பொழுது அது வெப்பநிலையாக அல்லது ஒளிச்செறிவாக அல்லது அமுக்கமாக அல்லது ஆர்முறுதலாக அல்லது வேகமாக காணப்பட முடியும். எனவே இந்த உணரிகள் மூலமாக பெறப்படுகின்ற இந்த பௌதிக நிலைமைகளை முறைவழியாக்கம் செய்வதற்காக இந்த உட்பொதிந்த முறைமையிலே முறைவழியாக்கி காணப்படுகின்றது. இந்த பௌதிக நிலைமைகளை எவ்வாறு இந்த முறைவழியாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்குரிய அறிவுறுத்தல்களை நாம் அந்த முறைமைக்கு வழங்க வேண்டும். அதாவது அதற்குரிய செய்திகளை, நிலைப்பொருளை நாம் உருவாக்குதல் வேண்டும். எனவே எம்மால் வழங்கப்படுகின்ற இந்த அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இந்த பௌதிக நிலைமைகள் முறைவழியாக்கம் செய்யப்படும். இந்த முறைவழியாக்கத்தின் மூலமாக பெறப்படுகின்ற வரிவிளைவுகள் இந்த முறைமையோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற ஆக்சுவேட்டர்ஸ், விளைவு காட்டிகளை செயற்படுத்தும். எனவே இந்த ஆக்சுவேட்டர்ஸ் செயற்படுகின்ற பொழுது அந்த பௌதிக நிலைமையிலே மாற்றம் கொண்டு வரப்படும். இதுவே பௌதிக கணிமை எனப்படுகின்றது. இங்கு ஆக்சுவேட்டர்ஸ் எனப்படுகின்ற பொழுது அது சூழலினுடைய ஒளிச்செறிவிலே மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு லைட்டாகவோ அல்லது அந்த சூழலிலே ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மோட்டராகவோ அல்லது அந்த சூழலினுடைய வெப்பநிலையிலே மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வெப்பமாக்குகின்ற மூலகமாகவோ காணப்பட முடியாது. ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபேனை நாம் கருதினால் அதனோடு பொருத்தப்பட்டிருக்கின்ற வெப்பநிலை நெறியானது சூழல் வெப்பநிலையை அந்த முறைமைக்கு உள்ளீடாக அனுப்புகின்றது. அந்த சூழல் வெப்பநிலையானது குறித்த நிலையினை விட அதிகரிக்கின்ற போது
அந்த முறைவழியாக்கியானது அந்த ஃபேனோடு இணைக்கப்பட்டிருக்கின்ற மோட்டரினை செயற்படுத்துவதற்குரிய வரைவிளைவினை அனுப்பி வைக்கும். அந்த வரைவிளைவுக்கு அமைவாக அந்த மோட்டர் செயற்பட ஆரம்பிக்கும். எனவே மோட்டர் செயற்படுகின்ற பொழுது ஃபேன் தொழிற்படும். ஃபேன் தொழிற்படுகின்ற பொழுது சூழலுடைய வெப்பநிலை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எனவே இந்த வெப்பநிலை தொடர்ச்சியாக இந்த உடலி மூலமாக உட்பொதிந்த முறையினால் உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அந்த வெப்பநிலை குறித்த நிலையினை விட குறைகின்ற பொழுது மீண்டும் அந்த முறைவழியாக்கி மூலமாக அந்த மோட்டருக்கு அந்த மோட்டரை நிறுத்துவதற்குரிய வரைவிளைவு அனுப்பி வைக்கப்படும். எனவே அப்பொழுது அந்த மோட்டர் நிறுத்தப்படும். மோட்டர் நிறுத்தப்படுகின்ற பொழுது ஃபேனுடைய தொழிற்பாடு நிறுத்தப்படும். இவ்வாறு ஒரு பௌதிக நிலைமையிலே மாற்றத்தை உண்டு பண்ணுகின்ற செயற்பாடே பௌதிக கனிமை எனப்படுகின்றது. எனவே இந்த பௌதிக கனிமையை மேற்கொள்வதற்காகவே நாம் இந்த உட்பொதிந்த முறைமைகளை பயன்படுத்துகின்றோம். இந்த உட்பொதிந்த முறைமையானது பொதுவான கணனி முறைமையை போலல்லாது பல்வேறு இறுக்கமான வரையறைகளின் கீழ் தொழிற்படுகின்ற முறைமையாக காணப்படுகின்றது. எனவே அடுத்து நாம் உட்பொதிந்த முறைமையொன்றின் வரையறைகள் பற்றி பார்ப்போம். முதலாவது வரையறையாக இந்த உட்பொதிந்த முறைமையானது செலவு குறைந்ததாக காணப்படுதல் வேண்டும். ஏனெனில் இந்த உட்பொதிந்த முறைமையானது இன்னொரு முறைமையிலும் உட்பொதிந்து காணப்படுகின்றது. எனவே அது உட்பொதிந்து காணப்படுகின்ற முறைமைக்கான செலவுடன் ஒப்பிடுகின்ற பொழுது இந்த உட்பொதிந்த முறைமைக்கான செலவு குறைவானதாக காணப்படுதல் வேண்டும். இனி அடுத்த வரையறையாக இந்த உட்பொதிந்த முறைமையினுடைய பருமன் அமைகின்றது. இந்த உட்பொதிந்த முறைமையினுடைய பருமனானது சிறியதாக காணப்பட வேண்டும். ஏனெனில் இது இன்னொரு முறைமையினுள் உட்பொதிந்து காணப்படுவதனால் நிச்சயமாக இதனுடைய பருமனானது சிறியதாக காணப்பட வேண்டும். அடுத்த வரையறையாக நாம் கருதி கொள்வது இந்த உட்பொதிந்த முறைமையினுடைய மின் நுகர்கின்ற அளவு, பவர் கன்சம்ஷன். நிச்சயமாக இந்த உட்பொதிந்த முறைமை குறைந்த அளவு மின்னை நுகர்வதாக காணப்படுதல் வேண்டும். ஏனெனில் இந்த முறைமை இன்னொரு முறைமையினுள் உட்பொதிந்து காணப்படுகின்ற அதே வேளை சில உட்பொதிந்த முறைமைகள் இடத்துக்கிடம் எடுத்து செல்லப்படக்கூடியனவாகவும் நமது உடலிலே அணிந்து செல்லப்படக்கூடியனவாகவும் காணப்படுகின்றன. எனவே சிறிய மின்கலம் ஒன்றினூடாக வழங்கப்படுகின்ற மின்னின் மூலம் இந்த உட்பொதிந்த முறைமைகள் தொழிற்படக்கூடியனவாக காணப்படுதல் வேண்டும். இனி அடுத்த வரையறையாக சில உட்பொதிந்த முறைமைகள் ரியல் டைமாக காணப்படும். அதாவது நிகழ்நேர தொழிற்பாடுடையனவாக காணப்படும். உள்ளீடுகள் பெறப்பட்ட உடனேயே அதற்கான வரைவிளைவுகளை வழங்குகின்றனவாக காணப்படுதல் வேண்டும். எனவே ஒரு உட்பொதிந்த முறைமைக்குரிய வரையறைகளாக செலவு, பருமன், மின்னை நுகருகின்ற அளவு, நிகழ்நேர செயற்பாடு என்பன அமைகின்றன. அடுத்து நாம் உட்பொதிந்த முறைமையொன்றின் பகுதிகள் பற்றி பார்ப்போம். இந்த உட்பொதிந்த முறைமையானது ஒரு கணனி முறைமையாகும் என்பதை நாம் கற்றிருக்கின்றோம். எனவே இந்த உட்பொதிந்த முறைமையில் இந்த உள்ளீடுகளை முறைவழியாக்கம் செய்வதற்காக ஒரு முறைவழியாக்கி CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் ஒன்று காணப்படும். அடுத்ததாக இந்த உட்பொதிந்த முறைமைக்கான செய்நிரல்களை சேமித்து வைப்பதற்காக இங்கு ரீட் ஒன்லி மெமரி ரோம் ஒன்று காணப்படும். பொதுவான கணனி முறைமைகளில் இந்த செய்நிரல்களை சேமித்து வைப்பதற்காக ஹார்ட் டிஸ்க் காணப்படும். ஆனால் இந்த உட்பொதிந்த முறைமைகளில் ஹார்ட் டிஸ்க் காணப்படுவதில்லை. இதற்கு பதிலாக ரொம்மே காணப்படும். நம்மால் உருவாக்கப்படுகின்ற செய்நிரல்கள் இந்த ரொம்மிலேயே பதிவேற்றம் செய்யப்படும். இதற்கு அடுத்ததாக இந்த செய்நிரல்கள் இயங்கும் பொழுது அதற்கு அவசியமான மாறிகளையும் முறைவழியாக்கத்தின் மூலம் பெறப்படுகின்ற வரைவிளைவுகளையும் தற்காலிகமாக சேமித்து வைப்பதற்காக ரேண்டம் ஆக்சஸ் மெமரி RAM ஒன்று இங்கு காணப்படும். இனி இந்த முறைவழியாக்கியினுடைய இயக்கத்திற்கு அவசியமான கடிகார துடிப்பினை கிளாக் பல்சினை வழங்குவதற்காக இங்கு கடிகாரம் கிளாக் ஒன்று காணப்படும். எனவே இந்த கிளாக் என்பது நேரத்துடன் தொடர்பட்ட ஒன்று அல்ல. இந்த CPU-வின் இயக்கத்திற்கு அவசியமான கிளாக் பல்சினை வழங்குவதற்காகவே இங்கு கிளாக் ஒன்று காணப்படும். இதற்கு அடுத்ததாக நேரத்தினை கணிப்பிடுவதற்காக, நேரத்தினை அளவிடுவதற்காக இந்த உட்பொதிந்த முறைமைகளிலே டைமர் ஒன்று காணப்படும். அடுத்து சில விடயங்களை எண்ணுவதற்காக, சில விடயங்களினுடைய எண்ணிக்கையை கணிப்பதற்காக இங்கு கவுண்டர் ஒன்று காணப்படும். இனி இந்த உட்பொதிந்த முறைமைக்கான உள்ளீடுகளை பெறுவதற்கும்
வெளியீடுகளை சூழலுக்கு வழங்குவதற்குமான உள்ளீட்டு வெளியீட்டு துறைகள் IO போர்ட்ஸ், இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் என்பன இந்த உட்பொதிந்த முறையில் காணப்படும். எனவே ஒரு உட்பொதிந்த முறையுடைய பிரதான பகுதிகளாக CPU, ROM, RAM, clock, timers, counters, IO ports என்பன காணப்படும். அடுத்து நாம் உட்பொதிந்த முறைமை ஒன்றின் வேறுபட்ட அமுலாக்க வடிவங்கள் பற்றி பார்ப்போம். இந்த உட்பொதிந்த முறைமையானது பிரதானமாக 2 வடிவங்களிலே அமுலாக்கம் செய்யப்படுகின்றது. அதில் முதலாவது நுண்முறை வழியாக்கியை அடிப்படையாக கொண்ட உட்பொதிந்த முறைமைகள் ஆகும். மைக்ரோ ப்ரோசஸர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஆகும். இங்கு பயன்படுத்தப்படுகின்ற ப்ரோசஸர் ஆனது பொதுவான கணினி முறைமைகளில் பயன்படுத்தப்படுகின்ற ப்ரோசஸரை போன்று அல்லாது இதற்கென சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட ப்ரோசஸர்ஸ் ஆகும். இதனால் இவை எம்பெடட் ப்ரோசஸர்ஸ் எனப்படுகின்றன. இங்கு உட்பொதிந்த முறைமையினுடைய பகுதிகளான CPU, ROM, RAM, clock, timers, counters, IO ports ஆகிய யாவும் தனியான ஒரு சுற்று பலகையில் பொருத்தப்பட்டிருக்கும். இதனால் இந்த உட்பொதிந்த முறைமைகள் சிங்கிள் போர்ட் கம்ப்யூட்டர் எனப்படுகின்றது. ராஸ்பெரி பை இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமைகின்றது. அடுத்த அமுலாக்க வடிவமாக நுண் கட்டுப்படுத்தியை அடிப்படையாக கொண்ட உட்பொதிந்த முறைமைகள் ஆகும். மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஆகும். இங்கு உட்பொதிந்த முறைமையினுடைய பகுதிகளான CPU, ROM, RAM, clock, timers, counter, IO ports ஆகிய யாவும் ஒரு தனியான சிங்கிள் சிப் ஒன்றில் காணப்படும். இதனால் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டங்களை நாம் சிங்கிள் சிப் கம்ப்யூட்டர் என்று அழைப்போம். இதற்கு உதாரணமாக ஆர்டினோ, மைக்ரோபிட் என்பன இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டங்களுக்கு உதாரணங்களாக அமைகின்றன. இனி நாம் இந்த 2 வேறுபட்ட அமுலாக்க வடிவங்களையும் ஒப்பீட்டு அடிப்படையில் நோக்குவோம். அந்த வகையிலே மைக்ரோ ப்ரோசஸர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டம் ஆனது மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டத்தோடு ஒப்பிடுகின்ற போது செலவு கூடியதாக, எக்ஸ்பென்சிவாக காணப்படும். இந்த மைக்ரோ ப்ரோசஸர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டங்களில் காணப்படுகின்ற CPU ஆனது சக்தி வாய்ந்ததாக காணப்படும். இதனுடைய கிளாக் பல்ஸ் ஆனது ஜிகாஹெர்ட்ஸில் அளவிடப்படுவதாக காணப்படும். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டங்களில் காணப்படுகின்ற CPU ஆனது சக்தி குறைந்ததாக, அதாவது மெகாஹெர்ட்ஸ் கிளாக் பல்ஸிலே தொழிற்படக்கூடிய CPUக்களாக காணப்படும். அடுத்து இந்த மைக்ரோ ப்ரோசஸர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டம் ஆனது ஃபிளெக்சிபிள் ஆனதாக, நெகிழ்வுத்தன்மையுடையதாக காணப்படும். அதாவது எமது தேவைக்கேற்ப அதில் காணப்படுகின்ற பகுதிகளிலே மாற்றங்களை எம்மால் மேற்கொள்ள முடியும். உதாரணமாக கூடுதலான RAM நமக்கு அவசியமாயின் அந்த மைக்ரோ ப்ரோசஸர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டத்திலே காணப்படுகின்ற RAM-இனை எம்மால் மாற்றம் செய்து கொள்ள முடியும். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டத்தில் அதில் காணப்படும் பகுதிகளில் மாற்றத்தை மேற்கொள்ள முடியாது. வேண்டுமானால் இன்னொரு சக்தி வாய்ந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டத்தை பயன்படுத்தலாமே தவிர அதில் காணப்படுகின்ற பகுதிகளில் நம்மால் மாற்றம் செய்து கொள்ள முடியாது. அடுத்து இந்த மைக்ரோ ப்ரோசஸர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டம் ஆனது அதிகளவு மின்னை நுகர்வதாக காணப்படும். ஆனால் மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டம் ஆனது குறைந்த அளவு மின்சாரத்தில் தொழிற்படக்கூடியதாக காணப்படும். உலகில் காணப்படுகின்ற பெரும்பாலான உட்பொதிந்த முறைமைகள் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டங்களாகவே காணப்படுகின்றன. ஏனெனில் இந்த உட்பொதிந்த முறைமைகள் மூலமாக நாம் சிறிய இலக்குகளையே நிறைவேற்றுவதனால் இதற்காக அதிகளவு மின்னை நுகர்கின்ற செலவு கூடிய பாகங்களை நாம் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதன் காரணமாக பெரும்பாலான உட்பொதிந்த முறைமைகள் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டங்களாகவே காணப்படுகின்றன. எமது காப்போத உயர்தர பாடத்திட்டத்திலும் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டமே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இனி நாம் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் எம்பெடட் சிஸ்டங்கள் பற்றியே விரிவாக நோக்குவோம். இனி நாம் மைக்ரோ கண்ட்ரோலர் ஒன்றது உள்ளார்ந்த செயற்பாடு எத்தகையது என்பது பற்றி பார்ப்போம். ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரின் உள்ளே ஒரு CPU, அதனோடு இணைக்கப்பட்டதாக 8-பிட் ரெஜிஸ்டர் ஒன்றும்,
அந்த ரெஜிஸ்டரின் ஒவ்வொரு பிட்டோடும் இணைக்கப்பட்டதாக ஐஓ பின்ஸும் காணப்படும். இந்த CPU ஆனது இந்த ரெஜிஸ்டரில் காணப்படுகின்ற ஒவ்வொரு பிட்டினதும் பெருமானத்தினை 1 அல்லது 0 மாற்றிக்கொள்ள முடியும். இதற்காக நாம் இந்த CPUக்கு அறிவுறுத்தல்களை வழங்குதல் வேண்டும். இந்த CPU இந்த ரெஜிஸ்டரினுடைய பிட்டுகளின் பெருமானத்தை 1 அல்லது 0 மாற்றுகின்ற தொழிற்பாடானது அதன் ரைட் ஆபரேஷன் எனப்படும். அவ்வாறே இந்த CPU ஆனது அந்த ரெஜிஸ்டரில் இருக்கின்ற ஒவ்வொரு பிட்டினதும் பெருமானத்தை வாசித்துக் கொள்ள முடியும். இது அதனுடைய ரீட் ஆபரேஷன் எனப்படும். இதேவேளை வெளியே இருந்து இந்த ஐஓ பின்னிற்கு நாம் மின்சாரத்தை வழங்குவதன் ஊடாக இந்த ரெஜிஸ்டரில் இருக்கின்ற ஒவ்வொரு பிட்டினதும் பெருமானத்தினை 1 அல்லது 0 மாற்றிக்கொள்ள முடியும். நாம் இந்த ஐஓ பின்னிற்கு 5 வோல்ட் மின்சாரத்தை வழங்கினால் அந்த பின்னோடு தொடர்புடைய ரெஜிஸ்டரின் பிட்டானது 1 என்ற பெருமானத்தையும் 0 வோல்டேஜை நாம் வழங்கினால் அந்த பின்னோடு தொடர்புடைய பிட்டானது 0 என்ற பெருமானத்தையும் பெற்றுக்கொள்ளும். எனவே நாம் வெளியே இருந்தும் இந்த ரெஜிஸ்டருடைய பிட் பெருமானத்தை மாற்றிக்கொள்ள முடியும். இனி நாம் இங்கு காட்டப்பட்டிருக்கின்ற உதாரணத்தை பார்ப்போம். இங்கு பிட் 0 ஆனது 5 வோல்ட்டிற்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தெரியும் ஒரு ஐஓ பின் ஆனது 5 வோல்ட் மின்னுடன் இணைக்கப்பட்டால் அதனோடு இணைக்கப்பட்ட பிட் ஆனது 1 என்ற பெருமானத்தை பெறும். எனவே பிட் 0 ஆனது இங்கு 1 என்ற பெருமானத்தை கொண்டிருக்கின்றது. பிட் 2 ஆனது தடை ஒன்றினூடாக எல்இடிக்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது. எல்இடியினுடைய மறுமுனையானது கிரவுண்டிற்கு இணைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கு பிட் 2 பெருமானம் 0 காணப்படுகின்றது. எனவே எல்இடி ஒளிராது. இங்கே காட்டப்பட்டிருக்கின்ற செய்திகளானது இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது என கொள்வோம். அவ்வாறாயின் இந்த சந்தர்ப்பத்திலே இந்த இஃப் கண்டிஷன் ஆனது போல்ஸாக காணப்படும். ஏனெனில் பிட் 0 பெருமானம் 1 காணப்படுகின்றது. எனவே இந்த செய்திகளுடைய போல்ஸ் பார்ட் ஆனது நிறைவேற்றப்படும். இந்த போல்ஸ் பார்ட்டிலே பிட் 2 பெருமானத்தினை 0 மாற்றும்படி கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே பிட் 2 பெருமானம் 0 காணப்படுவதனால் இங்கு மாற்றம் எதுவும் ஏற்படாது. அதாவது எல்இடி ஒளிராது. இப்பொழுது பிட் 0 இணைக்கப்பட்டிருக்கின்ற பட்டனை அழுத்துவதாக கருதுவோம். அவ்வாறு அழுத்துவோமாக இருந்தால் இந்த பிட் 0 ஆனது கிரவுண்டுடன் இணைக்கப்படும். எனவே 0 வோல்டேஜ் அதற்கு அனுப்பப்படுகிறது. எனவே பிட் 0 ஆனது 0 மாற்றப்படும். இப்பொழுது இந்த செயல்களுடைய இஃப் கண்டிஷன் ஆனது ட்ரூ ஆகின்றது. எனவே ட்ரூ பார்ட்டிலே நாம் பிட் 2 பெருமானத்தினை 1 மாற்றும்படி கூறியிருக்கின்றோம். எனவே CPU ஆனது பிட் 2 பெருமானத்தினை 1 மாற்றும். எனவே இந்த எல்இடிக்கு இப்பொழுது மின்சாரம் வழங்கப்படும். இந்த எல்இடி இப்பொழுது ஒளிரும். எனவே நாம் பட்டனை அழுத்துகின்ற பொழுது எல்இடி ஒளிரும். இனி நாம் இந்த உட்பொதிந்த முறைமைக்கான செய்திகள் உருவாக்க செயற்பாடு எவ்வாறு இடம்பெறுகின்றது என்பதை பற்றி பார்ப்போம். இந்த செய்திகளை நாம் உருவாக்குவதற்கு முதலிலே கணனி ஒன்று நமக்கு அவசியமாகும். கணனி மூலமாக இந்த உட்பொதிந்த முறைமைக்கான செய்திகள் முதலிலே உருவாக்கப்படும். இவ்வாறு உருவாக்கப்படுகின்ற செய்திகளை நுண்முறை வழியாக்கி விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே மாற்றுவதற்காக மொழிபெயர்ப்பி நமக்கு அவசியமாகும். கம்பைலர் அல்லது அசெம்பிளர் பயன்படுத்தப்பட்டு இந்த செய்திகளானது நுண்முறை வழியாக்கிக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே இயந்திர குறிமுறையாக மாற்றி அமைக்கப்படும். இவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்டதன் பின்னர் இந்த உட்பொதிந்த முறைமையினை கணனியுடன் இணைத்து இந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட செய்திகளானது உட்பொதிந்த முறைமைக்கு பதிவேற்றம் செய்யப்படும். இந்த உட்பொதிந்த முறைமைக்கு இனி நாம் மின்னை வழங்குகின்ற பொழுது நம்மால் வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக அந்த அறிவுறுத்தல்களை CPU ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றுவதன் மூலம் பெறப்படும் வரிவிளைவுகளின் அடிப்படையில் ஆக்சுவேட்டர்ஸ் தொழிற்பட்டு பௌதிக நிலைமைகளில் இந்த உட்பொதிந்த முறைமையானது மாற்றத்தினை உண்டு பண்ணுகின்றது. இன்று நாம் உட்பொதிந்த முறைமை என்றால் என்ன,
அதனுடைய வரையறைகள் அவை, உட்பொதிந்த முறைமையொன்றினுடைய பகுதிகள் அவை, உட்பொதிந்த முறைமையொன்றை அமலாக்கம் செய்கின்ற இரு வேறுபட்ட முறைகள் அவை, ஒரு உட்பொதிந்த முறைமையினுடைய உள்ளார்ந்த செயற்பாடு எத்தகையது, ஒரு உட்பொதிந்த முறைமைக்கான நிலைபொருளை உருவாக்குகின்ற செயற்பாடு எத்தகையது என்பது போன்ற விடயங்களை இன்று நாம் விரிவாக பார்த்திருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளி வகுப்பிலே நாம் தொடர்ந்து பார்ப்போம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் பட்டனையும் கிளிக் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த காணொளியிலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.